இப்போ நம்ம வந்து கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். டிஃபரன்ஸ் வச்சு சினாரியோ, பர்பஸ், ஹவு அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம் கண்டிஷனல் லாஜிக்கு. இப்போ ஒயில் லூப் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஃபார் ஈச் லூப்பு, ஃபார் லூப்பு, ஸ்விட்ச், இஃப் எல்ஸ் இந்த நாலும் பார்த்துருக்கோம். இப்போ ஒயில் லூப் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு டாஸ்க்கை ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரையும் ரிப்பீட் பண்ணணும். உங்களோட ரிப்பீட்டேஷன் கவுண்ட் எவ்வளோன்னு தெரியாதப்ப அப்போ ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். இது பர்பஸ். ஹவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் செக்டு பிஃபோர் ஈச் இட்ரேஷன். ஒவ்வொரு தடவையும் ரெப்பிட்டேஷன்லையும் போய் கண்டிஷன் செக் பண்ணோம். ஃபால்ஸா இருக்குதுன்னு அப்ப நிப்பாட்டிடும். வெயிட் ஃபார் ஏ சர்வீஸ் டு ஸ்டார்ட். இப்போ இந்த ரன்னிங்னு ஏதோ ஒரு சர்வீஸை நீங்க செக் பண்றீங்கல்ல, அந்த ரன் ஆகுற வரையும் இதை போய் இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து மெட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே வெளில ஓடியாந்துரும். அடுத்து ஒரு சேவையின் அதேதான் ஆரம்ப நிலையை கண்காணிக்க டாலர் சர்வீஸ் டாட் ஸ்டேட்ஸ் நாட் ஈக்குவல் டு ரன்னிங். என்னிங்கிறது நாட் ஈக்குவல் டு. இது நீங்க ஒவ்வொரு கோடு எழுதுறப்பையும் என்னென்ன லூப் எங்க இது பண்ணும். அப்புறம் பிரேக் அப்படிங்கிறப்ப எந்த இடத்துல எக்ஸிட் ஆகி இம்மிடியேட்டா லூப்பை வெளில வந்துட்டு நோ ஃபர்தர் இட்ரேஷன், அதுக்கப்புறம் எந்த ரிப்பீட்டும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப பிரேக் கொடுத்துக்கலாம். நீங்க ஸ்டாப்ஸ் லூப் எக்ஸிகியூஷன். இப்போ 3ன்னு வந்தோடனே நம்பர் பிரிண்ட் பண்றத நிப்பாட்டு அப்படின்னு ஒன்று சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கலாம், ஒரு லாஜிக்கு. அப்போ பிரேக் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்கிப்ஸ் கரண்ட் இட்ரேஷன், இது வந்து வெளியில ஓடியாடுறது. இது வந்து நீ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுறப்ப அது சம்பந்தமான வேலையை செய்யாத. இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் 1 to 5 பண்ணோம். 3ன்னு வர்றப்ப அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு ஓடு அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அப்ப கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் ரெப்புடேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கண்டிஷனுக்கு ஓடிடும். கண்டினியூ வித் நெக்ஸ்ட். இப்போ இக்னோர் கரண்ட் லூப் இட்டரேஷன், அந்த கரண்டா ரன் ஆயிட்டு இருக்குல்ல அதை எடுத்துரும். இது மெயினா நான் போச்சுங்க. இந்த கண்டினியூ கொடுக்குறீங்கன்னா அந்த கரண்ட் லூப்ல என்ன கண்டிஷன் மேட்ச் ஆகி வருதோ அதை வந்து மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு ஓடிடும். அதுதான் கண்டினியூ. பிரேக்குங்கிறது வெளில வா அப்படின்னு அர்த்தம். எக்ஸிட் பண்ணிட்டு லுக் அவுட். இப்போ இந்த சினாரியோ வச்சு கீ டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. இஃப் எல் ஸ்விட்சா இருந்தா ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபார் ஈச், ஒயில், ஃபார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டேஷன் ஆஃப் டாஸ்க் பண்றப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு தெரியுது எது வரையும் தான் சுத்தணும் அப்படின்னா, இல்ல தெரியல அப்படின்னா ஃபாருங்கிறது எத்தனை அப்படிங்கிறது தெரியறப்ப ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம். நோ நம்பர் ஆஃப் ரிப்பீட்டேஷன். ஒயில் பார்த்தீங்கன்னா அன்னோனாவும் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கண்டிஷனை பொறுத்தும் இருக்கலாம். ஃபார் ஈச்ங்கிறது நம்பர் ஆஃப் இட்டரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் கலெக்ஷன் சைஸ். இந்த கலெக்ஷன் இருக்குல்ல, அரே, ஹேஷ் டேபிள், லிஸ்ட், இதுல எல்லாம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதோ அத்தனை தடவை ரிப்பீட் அடிக்கணும் அப்படின்னா இப்போ ஃபார் ஈச் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிங்கிள் வர்சஸ் மல்டிபிள் கண்டிஷன். இஃப் எல்ஸ் பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்குது அப்படின்னா இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கண்டிஷன் வர்றப்ப சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த இந்த இப்போ நம்ம பார்த்த கண்டிஷனல் லூப் சினாரியோ வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணது. அடுத்து கலெக்ஷன் ஓரியன்ட். நார்மலாவே ஃபார் ஈச்ங்கிறது நம்ம கலெக்ஷன் வந்துச்சுனாவே ஃபார் ஈச் போகணும்னு பார்த்துருந்தோம். ஒரு அரேஸோ லிஸ்டோ இதுக்கு தேவை வரும். ஒரு இண்டெக்ஸ் மேனுவலா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தேவையில்ல ஃபார் ஈச் கொடுத்தீங்கன்னா. இப்போ ஃபார் கொடுத்தீங்கன்னா கவுண்டர் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணும். பெட்டர் ஃபார் நியூமரிக் ரேஞ்சஸ். பெரும்பாலும் ஃபார் பார்த்தீங்கன்னா நியூமரிக் ரேஞ்சஸ்க்கு தான் போட்டு விடுவோம். பிளஸ் பிளஸ்னு கவுண்டர் போட்டு அடுத்தடுத்து சுத்த விட்டுட்டே இருக்கும். அடுத்து ஃப்ளோ கண்ட்ரோல் இன்சைட் லூப்ஸ். ஒரு லூப்புக்குள்ள ஃப்ளோ கண்ட்ரோலை எப்படி கட்டுப்படுத்துறது. ஒரு இது நடக்குது, இது வந்துருச்சுனாவே நிப்பாட்டிரு லூப்பை அப்படின்னா பிரேக்கை கொடுக்க வேண்டியதான் நீங்க. ஸ்டாப் லூப் ஏர்லி. இல்ல அந்த கண்டிஷனை எனக்கு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கண்டிஷனுக்கு ஓடு அப்படின்னா கண்டினியூ கொடுக்க வேண்டியதான். அப்படின்னா ஸ்கிப் கரண்ட் ரெப்பிட்டிஷன் பட் கண்டினியூ த லூப். இது வந்து லூப்பை கண்டினியூ தான் பண்ணும்,
ஆனா அந்த டைம்ல வர்ற கண்டிஷனை ஸ்கிப் பண்ணிட்டு போகும். இது வந்து வெளியில வா அப்படிங்கிறது அர்த்தம் பிரேக்குங்கிறது. நார்மலா ஞாபகம் வச்சுங்க, இஃப் எல்ஸ் சிம்பிளா இருக்கப்ப, ஸ்விட்சுங்கிறது மல்டிபிள் ஆப்ஷன் அந்த மாதிரி டைம்ல, ஃபாருங்கிறது எவ்வளவு கவுண்ட்னு தெரியறப்ப, ஃபார் ஈச்ங்கிறது கலெக்ஷன், ஒயிலுங்கிறது கண்டிஷன் பேஸ் பண்ணி, கண்ட்ரோல் பிரேக் நிப்பாட்டணும் அப்படின்னா, வெளில வரணும் அப்படின்னா, கண்டினியூங்கிறது அந்த ரெப்படேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு கரண்ட் ரெப்படேஷனை, ஆனா லூப் கண்டினியூ ஆகும். இது ஒரு ஸ்டோரி மாதிரி. இது நார்மலா இது வந்து நார்மலா நம்ம கம்பெனில எப்படி வரும்னா, உங்க கம்பெனில ஏதோ ஒரு லாஜிக்ல நீங்க வேலை செய்றீங்கல்ல, அதுதான் வரும். இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஸ்டோரி. வெண்பா wanted to water her plants, she checked each plant soil. If it was dry-ஆ இருந்தா she watered it, else she skipped. If she repeated this for each plant while the sun is shining, by evening her garden was healthy and green. இப்போ இதுல லாஜிக் பாத்தீங்கன்னா, இதான் கதை. லாஜிக் பாத்தீங்கன்னா, செடியை பாக்குறாங்க, ட்ரையா இருந்துச்சுன்னா தண்ணி இது பண்ணோம், அடுத்து இது வெட்டா இருக்குதுன்னா ஸ்கிப் பண்ணலாம், ஒவ்வொரு பிளான்ட்டும் பார்க்கணும் அப்படின்னா அது ஃபாரிச். ஷைனிங்கா இருக்கிறப்ப ஒயில். ஒரு சில நேரம் வந்து ஏதோ ஒரு செடிக்கு வந்து தண்ணி ஊத்தல, வெளியில ஸ்கிப், ஒரு செடிக்கு தண்ணி ஊத்த வேண்டாம் அப்படிங்கிறது கண்டினியூ, தண்ணி ஊத்துறதே நிப்பாட்டிட்டு வெளில வரணும் அப்படிங்கிறப்ப அது பிரேக். நம்மளோட கண்டிஷன் லாஜிக் கதைப்படி இதெல்லாம் நீங்க செஞ்சு ஆட்டோமேஷன் பண்றப்ப கார்டன் வந்து கிரீனா இருக்கும், ஸ்டேஸ் ஹாப்பி. இதோட ப்ரோக்ராம பாருங்க. அரே ஆஃப் பிளான்ட் சாயில் கண்டிஷன், அரேல கொடுத்துறோம், ட்ரை வெட்டு, 3 வகையான கண்டிஷன்ல சாயில் கண்டிஷன்ல பிளான்ட்ஸ் இருக்குது. செக் ஈச் பிளான்ட், ஃபார் ஈச்ல போட்டு டாலர் சாயிலின் டாலர் பிளான்ட்ஸ். இப்போ என்ன பண்ணோம், சாயில் வந்து ட்ரையா இருந்தா என்ன பண்ணணும், வாட்டர் த பிளான்ட், எல்ஸ் தண்ணி ஸ்கிப் வாட்டரிங். அடுத்து இப்போ இங்க பாருங்க, இப்போ சன் வந்து ஷைனிங்கா இருக்குது, இப்போ அது ட்ரூவா இருக்குன்னு வச்சுங்க, கவுண்ட் 1. பிளான்ட பாக்குறாங்க, இங்க நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து இதாகும். இந்த இட்டரேஷன் கவுண்ட் இருக்குல்ல, எத்தனை தடவை ரிப்பீட் ஆகணுமோ, செக்கிங் பிளான்ஸ் இட்டரேஷன் 1, செக்கிங் பிளான்ஸ் இட்டரேஷன் 2, செக்கிங் பிளான்ஸ் இட்டரேஷன் 3, இது வந்து ரிப்பீட் ஆகும். எதுனா இத்தனை தடவை மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். இது அப்படியே தமிழ்ல இருக்கும், ரன் பண்ணி பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, பிளான்ஸுங்கிறதுல அரேயா நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், 3 வேல்யூவா வாங்கியிருக்கேன். உலர், ஈரமானது, உலர். ஃபார் ஈச் லூப்ல போட்டு டாலர் சாயில்ங்கிற வேரியபிளுக்கு டாலர் பிளான்ஸை அசைன் பண்றேன். இப்போ டாலர் பிளான்ஸ்ல என்ன கலெக்ஷன் இருக்கோ அது ஃபுல்லா இங்க இருக்கிறது இங்க 1/1 வரும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உலர் வரும், உலரா இருக்குது அப்படின்னா செடிக்கு நீர் ஊற்று, இந்த கண்டிஷன் மேப் ஆகி இது பிரிண்ட் ஆயிரும். இப்ப ஈரமானது அப்படின்னா நீர், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீர் ஊற்ற வேண்டாம், இந்த கண்டிஷன் பிரிண்ட் ஆகும். அடுத்தது உலர். இப்போ இது பாத்தீங்கன்னா டாலர் சன்ஷைனிங் ஈக்குவல் டு டாலர் ட்ரூ, இது வந்து பூலியன், டாலர் ஃபால்ஸ் டாலர் ட்ரூன்னு வந்தா. சன் ஷைன் ஆச்சுன்னா இந்த இதெல்லாம் பிரிண்ட் ஆகும். செடிகளை சோதிக்கிறோம், இட்ரேஷன் கவுண்ட் 1 2 3, எது வரையும் போகும்னா இந்த கண்டிஷன் மெட் ஆகிற வரையும். இப்போ இதுல 2 கண்டிஷன் செக் பண்றோம், இந்த சன்ஷைனிங் என்ன, டாலர் கவுண்ட் என்ன. இது மாதிரி நீங்க வந்து வெவ்வேறு டெசிஷனை வந்து
சரி, வெவ்வேறு டெசிஷன் வந்து மேக் பண்றதுக்கு பவர் ஷெல்ல வந்து நீங்க லாஜிக் எழுதிக்கலாம். எப்படின்னு பாருங்க. ஹியூமன் திங்கிங் வெர்சஸ் ஸ்கிரிப்ட் திங்கிங். ஹியூமன்ஸ் ஹங்கிரியா இருந்தா சாப்பிட்றோம், இல்லைன்னா சாப்பிட மாட்டோம். ஸ்கிரிப்ட், இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா ரன் பண்ணோம் அந்த பிளாக்க, இல்ல ஃபால்ஸா இருக்குதுன்னா அடுத்த பிளாக் ஓடிடும். அது மேட்ச் ஆச்சுன்னா. எல்ஸுங்கிறது எதுவுமே மேட்ச் ஆகலன்னா இந்த இந்த பிளாக் ரன் ஆகும், பிளாக் பி. இப்போ ஹியூமன் திங்கிங் ஸ்கிரிப்ட் திங்கிங் உங்களுக்கு புரியுதுல லாஜிக். ஹியூமன் திங்கிங்னா இஃப் பசிக்குதுன்னா சாப்பிடுவோம், பசிக்கலன்னா சாப்பிட மாட்டோம். அதே தான் ஸ்கிரிப்ட்ஸ். கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்குதுன்னா பிளாக் ஏங்கிற அதுக்கு கீழே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அது ரன் ஆகும். இல்ல ஃபால்ஸ்னா அதுக்கப்புறம் என்ன எல்சிஃப் இருக்கோ அதை பார்க்கும். அதுவும் ஃபால்ஸ்னா கடைசியா இருக்கிற டிஃபால்ட் பிளாக் இருக்குல்ல எல்ஸ், அது போய் ரன் ஆயிரும். இதேதான் டெசிஷன் மேக்கிங் இன் கோடிங் ஈக்குவல் டு மிமிக்கிங் லாஜிக்கல் சாய்ஸஸ் இன் ரியல் லைஃப். நம்மளோட ரியல் லைஃப்ல என்ன மாதிரி எல்லாம் சாய்ஸஸ் இருக்கோ அதே மாதிரிதான் அதை ஒப்பிட்டுக்குங்க. கோடிங்லையும் டெசிஷன் மேக்கிங் அப்படிதான் பண்ணுவோம். இதை பாருங்க, ஹவு டெசிஷன் மேக்கிங் அப்பியர்ஸ் இன் ஸ்கிரிப்ட்ஸ். இப்போ இஃப் எல்ஸ், இஃப் ரெயின், மழை பெஞ்சிச்சுன்னா டேக் அம்பர்லா, எல்ஸ் கோ ஃப்ரீலி. இஃப் ரெயினா இருந்தா டேக் அம்பர்லா, எல்ஸ் கோ ஃப்ரீலி. எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. அடுத்து ஸ்விட்ச், சூஸ் லஞ்ச், ரைஸ், இட்லி ஆர் தோசா. இப்போ இதுல எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்விட்ச் டாலர் ஃபுட், ரைஸ்னா ரைஸ் சூஸ் பண்ண வரப்போகுது. இப்போ ஃபுட்டுங்கிறது எது அசைன் பண்றோமோ அது இங்க இருக்கான்னு பார்ப்போம். இந்த மூணுல ரைஸ், இட்லி, தோசாவில் அது எதை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அது பிரிண்ட் ஆயிரும். அடுத்து ஃபார், ஒரு 1லேருந்து 10 தடவை எக்ஸசைஸ் சுத்த விடணும் அப்படின்னா ஃபார் லூப். அடுத்து ஃபார் ஈச்ங்கிறது ஒவ்வொரு சைல்டுக்கும் சாக்லேட்ஸ் கொடுக்கணும். இப்போ கிட்ஸு கிவ் சாக்லேட் டு, இப்போ இந்த டாலர் கிட்ஸ்ல ஒரு 5 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 பிள்ளைங்க பேரும் முன்னால அசைன் ஆயிருக்கும். இப்போ ஃபார் ஈச்ல கொடுத்து டாலர் சைல்டுல ஃபர்ஸ்ட் இருக்குல்ல கிட், கிட் 1 அது இங்க வரும். அப்ப கிவ் சாக்லேட் டு அந்த கிட்டுக்கு சாக்லேட் கொடு அப்படின்னு சொல்லி அந்த கிட்டோட பேருங்க வந்துடும், பிரிண்ட் ஆகும். இது எதுக்குன்னா எல்லா சாக்லேட்ஸும் எல்லா கிட்ஸுக்கும் கொடுத்துட்டோம், எல்லா கிட்ஸுக்கும் சாக்லேட் கொடுத்துட்டோமா அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்காக. அடுத்து ஒயில், கீப் ட்ரிங்கிங் வாட்டர் ஒயில் தர்ஸ்டி. உங்களுக்கு தாகம் எடுத்துச்சு அப்படின்னா தண்ணி குடிங்க. அப்ப தர்ஸ்டிங்கிற கண்டிஷன் மெட் ஆகிறப்ப இந்த வேலையை பண்ணுங்க. அப்ப இந்த இது கண்டிஷன் மெட் ஆகலைன்னா வெள்ளபடி வந்துடும். இப்ப பிரேக் அப்படிங்கிறது நீங்க ஃபில் ஆயிட்டீங்கன்னா சாப்பாடு நிப்பாட்டிட்டு வெளில வந்துடுவீங்கல்ல, இது சாப்பாடு சம்பந்தமா இருக்கும். ஃபுல் சாப்பிடும் பொழுது ஃபுல் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா பிரேக், சாப்பாடு நிப்பாட்டிட்டு வெளில வரீங்களா. அதே மாதிரிதான் நீங்க லாஜிக் எழுதுறப்ப ஏதோ ஒரு லாஜிக்ல ஏதோ ஒரு கண்டிஷன் வர்றப்ப ஏதோ ஒரு லைன் வர்றப்ப இதோ இந்த கண்டிஷன் மெட் ஆச்சாவோ இல்லை இந்த மாதிரி வேலை நடந்துருச்சுன்னாவே இந்த வேலை அதுக்கப்புறம் வர்ற வேலை தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல பிரேக்கை கொடுத்துக்கலாம். அடுத்து கண்டினியூங்கிறது இதுவும் சாப்பாடு சம்மந்தமா வருது. ஒரு சில பேர் கசப்பான சாப்பாடு பிடிக்காது, பாகற்காய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்கிப் பெட்டர் ஃபுட், ஈட் ரெஸ்ட். அதை மட்டும் ஒதுக்கிட்டு மிச்சதெல்லாம் பண்ணு அப்படிங்கிற கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த சாப்பாடையும் சாப்பிட்றீங்க, அதுல பாகற்காய்ங்கிறது பெட்டரா இருக்கிறதுனால அந்த கண்டிஷன் மெட் ஆகிறப்ப கண்டினியூன்னு கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பாகற்காயை மட்டும் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு மித்த கூட்டு பொரியல் மற்ற சாப்பாடெல்லாம் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப வந்து கண்டினியூ கொடுப்பீங்க. இதேதான் அப்படியே தமிழ்ல இருக்கும். இது பாருங்க, நான் சொன்னதே தான். மழை பெய்தால் குடை எடுத்துக்கொள், இல்லை எனில் சுதந்திரமாக செல். மதிய உணவிற்கு சாதம், இட்லி, தோசை. தேர்வு, உடற்பயிற்சியில் 1 to 10 படிகள் என்ன? ஒவ்வொரு குழந்தைக்கும் சாக்லேட் கொடு, அது ஃபாரிச்சுக்கு. தாகம் இருக்கும் வரை தண்ணீர் குடி, ஒயில் லூப்பு. வயிறு நிறைந்ததும் சாப்பிடுவதை நிறுத்து, பிரேக் லூப்பு. சரி, பிரேக் கண்டிஷன். கசப்பானதை தவிர்த்து மற்றதை சாப்பிடு, கண்டினியூ. உங்களுக்கு இது புரியுது இல்ல? என்னென்ன ஃபீச்சரு, என்ன மாதிரி திங்கிங்க்கு எக்ஸாம்பிள், அதுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறது. இந்த கதை பார்த்தீங்கன்னாலும் அதே தான். டிசிஷன் மேக்கிங் லைஃப் ஈக்குவல் டு ஸ்கிரிப்ட் லாஜிக்.
homework பண்றாங்க. Venba was doing her homework. If she finished before dinner, she played. Else she rested. She repeated this for every subject. While the clock was before 9 p.m., she studied. If tired, she stopped. If topic was boring, she skipped. இதுல என்னென்ன யூஸ் ஆயிருக்கு பாருங்க. ஒயில் யூஸ் ஆயிருக்கு, கண்டினியூ யூஸ் பண்ணியிருக்கோம், பிரேக் யூஸ் பண்ணியிருக்கோம். இது புரியுதுல உங்களுக்கு? எந்த இடத்துல பிரேக் வரும்? டயர்டா இருக்கிறப்ப பிரேக் பண்ணிட்டு நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க, அப்போ வந்து பிரேக்கு. அந்த டாபிக் வந்து அந்த சப்ஜெக்ட் போர் அடிக்குதுன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறப்ப கண்டினியூ. இப்போ டின்னருக்கு முன்னால அப்படின்னா சி கேன் பிளே. இல்லை அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டும் அந்த ரிப்பீட் பண்ணோம். 9 மணிக்கு முன்னால கிளாக் இருக்கு அப்படின்னா சி ஸ்டடி. ஒருவேளை டயர்டா இருக்குதுன்னா பிரேக்கு. இல்ல டாபிக் வந்து அந்த சப்ஜெக்ட் போரா இருக்குது அப்படின்னா ஸ்கிப்பு. இது உங்களுக்கு புரியுது இல்ல? டெசிஷன் மேக்கிங் இன் பவர் ஷெல் ஈக்குவல் டு ஹியூமன் ரீசனிங் ரிட்டர்ன் இன் கோட். அவ்வளவுதான். இதுதான் ஃபார்முலா. இது வந்து அப்படியே ப்ரோக்ராம்ல ரியல் டைம்ல எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எஸ்கியூஎல் சர்வர் ரன் ஆகுதா, அப்ப ஒரு இமெயில் அடிக்கிற மாதிரி நீங்க பண்ணலாம். என்ன சொல்லலாம்னா, இந்த சர்வீஸ் ரன் ஆகுதா, இஃப் எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வீஸ் ரன் ஆகுதா, எஸ்கியூஎல் சர்வீஸ் இஸ் ரன்னிங் அப்படின்னு ஒரு அலர்ட் அடிக்க வரலாம். இல்லை ரன் ஆகலையா, அடுத்த அலர்ட் எஸ்கியூஎல் சர்வீஸ் நாட் ரன்னிங், ஸ்டார்ட் எஸ்கியூஎல் சர்வீஸ் அப்படின்னு ஒரு அலர்ட் அடிக்க ஃபயர் பண்ண விடலாம். அப்போ என்ன ஆகும்? மெயில் வரும் உங்களுக்கு, யார் டிபிஏ டீம்ல இருக்காங்களோ அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க போய். இது ஒரு டிபிஏ பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனல் லாஜிக்கையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வர அப்கமிங் கிளாஸ்லயுமே ஒரு சில விஷயங்கள்லாம் கவர் பண்ணுவோம். இதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நம்ம என்ன அன்னைக்கு பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். கண்ட்ரோல் ஃப்ளோ லாஜிக்கை பேஸ் பண்ணி எப்படி ஒரு ஆட்டோமேஷன் நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோவில் பார்த்துக்கலாம். இஃப், ஸ்விட்சு, ஃபார் ஈச், ஒயில் லூப்பு இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் கண்டிஷன்ல பிரேக்கு, கண்டினியூ பார்த்தோம். இஃப் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், எப்போ யூஸ் பண்ணுவோம், இஃப் எல்ஸ் எப்படி வரும், எல்ஸ் கடைசியா எந்த கண்டிஷனுமே ட்ரூ ஆகலைன்னா எல்ஸுங்கிற ஒரு டிஃபால்ட் பிளாக் பார்த்தோம். அடுத்து ஸ்விட்சில் வந்து டிஃபால்ட் பிளாக்குங்கிறது டிஃபால்ட்னே வரும். இருக்கு பாருங்க, இந்த டிஃபால்ட்டும் எல்ஸும் கண்டிப்பா வேணும். இஃப் எல்ஸ்ல எல்ஸ் வேணும், ஸ்விட்சில் டிஃபால்ட் வேணும், இல்லைன்னா சுத்திக்கிட்டே இருக்கும் அது. சின்ஸ் $choice equal to SQL, the output is SQL chosen. இந்த SQLனு இருக்கிற வேல்யூ அசைனா இருக்கிறதுனால இது மேட்ச் ஆயிடுச்சா, அப்ப இது பிரிண்ட் ஆயிருது SQL chosen அப்படின்னு சொல்லி. அடுத்து ஒரு பவர் ஷெல்ல எப்படி லூப்பு, ஃபார் லூப்பு எத்தனை டைம்ங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து ஃபார் லூப் போவீங்க. ஃபார் ஈச் லூப்புங்கிறது ஒரு அரேயோ இல்லை ஹேஷ் டேபிளோ இல்லை லிஸ்டோ இருக்கிற கலெக்ஷன்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஐட்டம் இருக்குல்ல, அத்தனை தடவை ரிப்பீட் அடிக்கணும் அப்படின்னா ஃபார் ஈச் லூப். ஒயில் லூப் வந்து ரிப்பீட் as long as the condition is true. ஒரு அட்வான்ஸா உங்களோட எத்தனை ரிப்பீட் அடிக்கணும் அப்படின்னு தெரியாதப்ப ஒயில் லூப் போய்க்கும். என்ன சொல்லணும், கவுண்ட் லெஸ் than or equal to 3. இந்த 3ங்கிற கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா உள்ள போகாது, அதோட முடிச்சு விட்டுரும். அதான் கடைசியா வரும். அடுத்து பிரேக்குங்கிறது எக்ஸிட் த லூப், கண்டினியூங்கிறது ஸ்கிப் கரண்ட் இட்டரேஷன் அண்ட் கோ டு நெக்ஸ்ட். இதை நம்ம கதை வடிவத்திலையும் பார்த்தோம், ஸ்டோரியே பார்த்தோம். இதை உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், இது அப்படியே தமிழ்ல இருக்கும், அது படிச்சு பாருங்க. இஃப் எல்ஸ், ஸ்விட்ச், ஃபார் லூப்பு, ஃபார் ஈச் லூப்பு, ஒயில் லூப்பு, கண்டிஷன் வந்து பிரேக்கு, கண்டினியூ. என்ன சினாரியோ அதை வச்சு டிஃபரன்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஸ்டோரியும் பார்த்தோம். ஒரு வாட்டரிங் த பிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியில என்ன மாதிரி சாயில் டைப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி எக்ஸிகியூஷன் லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்றது, எப்போ ஸ்கிப் பண்றது.
அப்புறம் எந்த ஃபீச்சரு என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறது இந்த லாஜிக்கு, ஹியூமன் எக்ஸாம்பிள் என்ன, அதுக்கு ஸ்கிரிப்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். மழை பெஞ்சிச்சுன்னா அம்பர்ல எடுத்துட்டு போ, இல்லை அப்படின்னா ஃப்ரீ ஸ்விட்ச், லஞ்ச், ரைஸ், இட்லி, தோசை, ஃபுட்டு சம்மந்தமா. உடற்பயிற்சி பண்றப்போ 1 to 10 steps எக்ஸசைஸ் பண்றது அது சம்மந்தமா. ஒவ்வொரு கிட்டுக்கும் சாக்லேட்ஸ் கொடுக்கறது, அப்போ வந்து ஃபார் ஈச். ட்ரிங்கிங் வாட்டர் வெல் தஸ்டி, தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கு. வயிறு நிரம்பிருச்சுன்னா ஸ்டாப். இல்லை கசப்பான உணவு இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததை மிச்சத்தை மீதியே சாப்பிடுங்க அப்படிங்கிறதான். கண்டினியூங்கிற கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ பிரேக்குங்கிற கண்டிஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம்? இஃப் எல்ஸு, ஸ்விட்சு, ஃபார் ஈச்சு, ஒயிலு, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக்கு, கண்டினியூ. இந்த ரெண்டுமே மட்டும் கண்டிஷன் பேஸ் பண்ணது. அது மட்டும் நான் போச்சு. இது இன்னொரு ஸ்டோரி. டெசிஷன் மேக்கிங் லைஃப் ஈக்குவல் டு ஸ்கிரிப்ட் லாஜிக். இது இந்த ஸ்டடி சம்பந்தமா உள்ள ஒரு இன்னொரு ஸ்டோரி. டயர்டான இருந்தா என்ன என்ன கண்டிஷன் லாஜிக்கு, போர் அடிச்சிச்சுன்னா என்ன கண்டிஷன் லாஜிக்கு, இந்த மாதிரி இதை கோ த்ரூ பண்ணி பாருங்க. எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கண்டிஷன் லாஜிக் அண்ட் லூப்ஸ், இஃப் எல்ஸ், ஸ்விட்ச், ஃபார் ஈச், ஒயில், பிரேக்கு, கண்டினியூ கண்டினியூ இதெல்லாம் பார்த்துருக்கோம். நான் நோட்ஸ் ஷேர் பண்ணுறேன், அப்புறம் செஷனும் ஷேர் பண்ணுவேன். அதையும் பார்த்துருங்க. ஒரு வேலை வரலை அப்படின்னா எனக்கு 1 to 1 மெசேஜ் பண்ணுங்க, இல்லை இங்கே கேட்குறதுனால ஓகே. வேறு எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதை வந்து ரிப்பீட்டேஷனாக எவ்வளோ தடவை ப்ராக்டிஸ் பண்ணி எரர் பார்க்குறீங்களோ அவ்வளோ கிளவர் ஆவீங்க. எரர் மேக்ஸ் கிளவர் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களோ மிஸ்டேக்ஸ் தான் நம்மளை வந்து புத்திசாலியாக மாற்றும். தப்பு வந்துடுச்சு அப்படின்ட்டு ஸ்கிப் ஆகி ஒதுங்கி போயிடக்கூடாது. எவ்வளோ மிஸ்டேக்ஸ் செஞ்சு செஞ்சு பார்த்து எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வருதோ நிறையா உங்களுக்கு ஐடியா வரும், நிறையா சர்ச் பண்ணுவீங்க. கீப் அப்ஸ்கில்லிங். ஐ ஹோப் ஐ டெலிவர் மை பெஸ்ட். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டே பார்ப்போம். என்ன பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் மாடல், இது பற்றி தான். ஒரு ரீயூசபிள் ஸ்கிரிப்ட்ஸ், ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். எதுவும் டவுட்னா கேளுங்க, இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சி நெக்ஸ்ட் கிளாஸ்.